ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சீக்கிரமாக எதாவது செய்யணுன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். அதை கையால் மசிச்சுக்குவோம். இந்த மாதிரி மசித்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வானலில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுட்டுருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, லவங்கம், நட்சத்திரப்பூ இதெல்லாம் காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா வாசம் வந்துடும். வாசம் வந்ததுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்குவோம். இதில் தக்காளி அடுத்தது சேர்த்துக்கலாம். தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 3 பேருக்கு சமைக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ இந்த முட்டை கொதி வந்ததுக்கப்புறம் கறி மசாலா தூள் சேர்க்குறேன். வாசத்துக்காக தான். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள் எப்படி கலர் அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்ததில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம மசித்து வச்சுருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். கிண்டி விட்டாச்சு. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பாலையும் இதை சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா திக்காக வரும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வீட்டில் எதுவும் காய்கறி இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருளை வச்சு டக்குன்னு எதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.